ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. சத்தியம் டிவியில் காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற இந்த நிகழ்ச்சியில் எழுப்புதலை குறித்து தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறோம். இன்று உங்கள் மத்தியிலே ஆண்டவர் எழுப்புதலை தர வேண்டுமானால் தொடர்ந்து ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்க வேண்டும். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதன் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுத்து நிறுத்தி பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி திறப்பானவைகளை அடைத்து சரியாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தாவீதின் வம்சத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மாம்சத்தில் பிறப்பார் என்ற சத்தியத்தை நாம் பார்க்கிறோம். தாவீதின் கூடாரத்திலே மிகவும் முக்கியமாய் இருந்த ஒரு காரியம் உண்டானால் அது ஆராதனை. அவன் கர்த்தரை ஆராதிப்பதற்கு 4000 பேரை தெரிந்தெடுத்து 24 மணி நேரமும் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு காரியத்தை செய்தான். இந்த 4000 பேருக்கும் உரிய கீத வாத்தியங்களையெல்லாம் உருவாக்கி அவர்களுக்கு கொடுத்து 8 பகுதிகளாக 3 பகுதிகளாக பிரித்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரு மகா பெரிய ஆசை அவனுக்குள்ளே இருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சீர்படுத்தலை ஆண்டவர் மறுபடியும் நம்முடைய மத்தியில் கொண்டு வர வேண்டும். நீங்கள் சங்கீதம் 22 வாசிக்கும்போது துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தெய்வம் என்பதை பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே அவன் உயரம் உன்னதமான ஆண்டவரை கண்டபோது ஆவிக்குள்ளாகி ஆவியின் அந்த அனுபவத்துக்குள் போகும்போது அங்கே ஆராதனை இருக்கிறதை பார்க்கிறோம். ஆவிக்குரிய அந்த பரலோக தரிசனத்துக்குள்ளே போகும்போது அங்கே சேராபீன்கள் 2 செட்டைகளை வைத்து கால்களை மூடி முகத்தை மூடி 2 செட்டைகளை வைத்து பறந்து சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓயாமல் அவரை ஆராதித்து கொண்டிருக்கிற ஒரு ஆராதனையின் அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் ஒருவர்தான் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். சகல துதி கன மகிமை மகத்துவம் அதிகாரத்தை பெற அவர் ஒருவரே பாத்திரவான். அவர் ஒருவரே பாத்திரவான். அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரவான். பரலோகத்திலே பத்மதீவிலே யோவான் சபைகளை குறித்த காரியங்களை அவன் பார்த்து கொண்டே இருக்கும்போது 7 சபைகளில் 5 சபைகள் ஆண்டவர் பாராட்ட சில காரியங்கள் இருந்தாலும் அவருடைய குறைகளை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் கண்டு அவன் சோர்வடைந்தவனை மேலே ஏறி வா என்று சொல்லி அங்கு ஆண்டவர் ஆராதனைக்குள்ளே எப்படி பரலோகம் இருக்கிறது என்பதின் மகத்துவத்தை காண்பிக்கிறதை பார்க்கிறோம். எழுப்புதல் வர வேண்டும். இந்த எழுப்புதலுக்கு சபையில் முக்கியமானது ஆராதனை. அந்த ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவர் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம்.
உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஒரு எழுப்புதலை காண ஆண்டவரை ஆராதிக்கிற அந்த கிருபையை ஆண்டவர் தருவாராக. எல்லா மக்களும் ஆண்டவரை நோக்கி ஓடுவது எதற்காக? ஆராதிப்பதற்காக அல்ல. நமக்கு என்ன தேவையோ, நமக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ, என்ன பாரம் இருக்கிறதோ அதை சொல்லி நம்முடைய பாரத்தை அவர் மேல் இறக்குவதற்கு நாம் போகிறோம். அல்லாவிட்டால் நம்முடைய விருப்பங்களையெல்லாம் அவர்கிட்ட கேட்டு வாங்க வேண்டும் என்று போய் ஜெபம் பண்ணுகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அவரை ஆராதிக்கணும். ஆராதனை என்பது முற்றிலும் வித்தியாசமான ஒன்று. சங்கீதக்காரர் 73ஆம் சங்கீதத்தில் சொல்லும்போது, ஆண்டவரே, பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் இருக்கிறார்கள்? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறொரு விருப்பமே இல்லை என்று சொல்லுவதுதான் உண்மையான ஆராதனை. இன்றைக்கு தேவனுடைய மகிமையை சபையிலே காண்கிறதில்லை. சபைக்கு நாம் போகிறோம், சபையில் என்ன இருக்கிறது? ஆராதனை இருக்கிறது என்று சொல்லுகிறோம். 4 பாட்டை படிக்கிறோம். அந்த பாட்டு அநேகர் கருத்தை அறிந்து உணர்ந்து அவரை பார்த்து அவரை மகிமைப்படுத்தி துதித்து ஆராதிப்பதில்லை. அதுவும் இயேசுவே, நீர் என் கண்ணீரை துடைக்கணும், ஆண்டவரே என் பாரத்தை நீர் சுமக்கணும், இயேசுவே நீர் எனக்கு கிருபையை தாங்க, இந்த உலகத்தில் பாடுகள் இருக்கிறது, கஷ்டம் இருக்குது, கிருபை இல்லாமல் எனக்கு முடியாதுன்னு சொல்லி பல விதத்தில் நம்ம பாடுகிறோம். அதில் அதிகமாக ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம்தான் பண்ணுறான். என் விண்ணப்பத்தை கேட்கிறார். இதெல்லாம் நல்லது, பாட்டு தப்பு ஒன்றுமே கிடையாது. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, அருமையான பாடல். அதை பாடும்போது உண்மையாக மக்கள் கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணி கர்த்தரோடு இசைகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தரை மகிமைப்படுத்தி, அவரை கனப்படுத்தி, அவரை உயர்த்தி, அவருடைய சிறந்த மகிமையை கண்டு பாடுகிற மக்கள் வெகு சிலர். நம்முடைய இருதயத்தில் என்ன விருப்பம் இருக்குது என்பதை கவனித்து பார்க்கும்போது எத்தனையோ காரியங்கள். இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற பிரச்சனையில் ஒன்று என்னன்னா, நம்ம மனசு இந்த உலகத்தில் இருக்கும்போது உலக காரியங்களையே அதிகமாக தேடி 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 அலையுது. எப்போமாவது ஒரு நேரம் ஜெபம் பண்ணணும்னு போனால் கூட இந்த உலக காரியத்துக்காகத்தான் ஜெபம் பண்ண போகிறோமே தவிர, இந்த மெய்யான தெய்வத்தை ஆராதிக்கிற அந்த கிருபையை விசுவாசிகள் இழந்து போனதுனால தான் எழுப்புதல் தாமதிக்கிறது. இந்த ஆண்டவரை பார்க்கும்போது அவருக்கு இருக்கிற கனம், அவருக்கு இருக்கிற மரியாதை, மதிப்பு, அவருக்கு இருக்கிற புகழ், அவருக்கு இருக்கிற நல்ல குணங்கள், இவையெல்லாம் சொல்லி 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 கொஞ்ச நேரம் இருதயத்திலிருந்து அவரை ஆராதிப்போமே ஆனால் நிச்சயம் அவருடைய மகிமையை காண முடியும். எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தில் பார்க்கும்போது 10ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது 4ஆம் வசனம், கர்த்தருடைய மகிமை கேருபீனின் நடுவிலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியில் வந்தது. ஆலயம் மேகத்தினாலே நிறைந்திருந்தது, பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையின் பிரகாசத்தினால் நிரப்பிற்று என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உள்ளே இருந்து வெளியே வாசல் பக்கம் வந்துட்டு, கிழக்கு வாசல் பக்கம் வந்துட்டு, அப்படியே அந்த மகிமை கொஞ்சம் கொஞ்சமாக ஆலயத்தை விட்டு போய் மலையிலே நின்றது என்று அடுத்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை விட்டு வெளியே போவது காரணம் இக்கபோத். கர்த்தருடைய பெட்டியை பிடிச்சிட்டு போன பிறகு தேவனுடைய பிரசன்னம் கர்த்தருடைய ஆலயத்தில் இல்லை. ஏன் கர்த்தருடைய பெட்டி பிடிபட்டு போயிட்டு தங்கள் இச்சையின்படி தங்களுடைய வாழ்க்கையின்படி அவர்கள் வாழ்வார்கள். ஆண்டவர் வெற்றி கொடுக்கணும் யுத்தத்தில்,
அதுக்கு கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வந்தால் யுத்தத்தில் ஜெயம் பெறலான்னு சொல்லி ஆர்ப்பரித்து வெறும் சத்தம். சபைகளில் வெறும் சத்தம் இருக்கிறது, ஆராதனை இல்லை. உண்மையான ஆராதனைகள் சபையில் இல்லாததினாலே எழுப்புதல் இல்லை, மகிமை வெளியே போகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவருடைய பிரசன்னம் சபையில் இருக்கணும். அதற்கு துதி ரொம்ப அவசியம். சபையில் எது முக்கியம்? ஆராதனை முக்கியம், தேவ பிரசன்னம் மகிமை முக்கியம். சபைகளில் இன்றைக்கு எது ரொம்ப முக்கியமாக காணப்படுது? ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ஓடி வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை முக்கியமான நாள் எந்த நாள்? ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமா? ஞாயிற்றுக்கிழமை திரளான மக்கள் வருவாங்க. மியூசிக் அன்னைக்கு இருக்கும், பாட்டு அன்னைக்கு இருக்கும், நல்ல பிரசங்கம் பண்ணக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நல்ல பிரசங்கம் இருந்துச்சு, பாட்டு இருந்துச்சு, ஆராதனை இருந்துச்சுன்னு ஒவ்வொரு மக்களும் போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் மகிமைப்பட்டாரா? ஆண்டவர் அங்கே இருந்தாரா? ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்ததா? ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரே, என் நாமத்தினாலே எங்கோ 2-3 பேர் கூடியிருப்பீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. அவர் வந்தாரா? 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது, அந்த அதிகாரத்தை பார்க்கும்போதே எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க, எல்லாரும் ஒருத்தர் பாட்டு பாடுறாங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் கல்லாதவன் ஒருவன் உள்ளே வந்தானா உன்னை பைத்தியக்காரன்னு நினைப்பான். அந்த அளவுக்கு சில நேரம் சபைகளில் ஆட்கள் ஆடுறது ஓடுறத பார்க்கும்போது, ஒரு புது ஆள் வந்தானா உனக்கு பார்த்துட்டு இது என்ன பைத்தியமாக தெரிகிறது போல இருக்கும். அப்படி இல்லை, ஒருத்தன் உள்ளே வரும்போது கர்த்தர் இங்கே இருக்கிறார் என்று தன் உள்ளத்தில் உணர்த்துவிக்கப்பட்டு முகங்குப்புற விழுந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரணும். இந்த வாரத்தில் மிலிட்ரியில் வேலை பார்த்த ஒருத்தர் தன் 2 கால்களும் சரியாக செயல்படாமல் சமீபத்தில் நடந்த கூட்டத்துக்கு அவர் வந்தாராம். குடும்பத்தில் சமாதானத்தை பற்றியும் குடும்பத்தில் ஐக்கியத்தை பற்றி பேசின போது, ஒரு வாழ்க்கையில் ஒரு நாள் 40 வருஷமாக இந்த குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து வீட்டில் ஒரு நாள் கூட அந்த அம்மா நிம்மதியாக இருந்ததில்லை. ஏன்னா மிலிட்ரியில் இருந்த மாதிரி தான் வீட்டிலையும் இருப்பாராம். ஆனால் வீட்டுக்குள்ளே ஒரு அன்பு இருக்கணும், ஒரு அமைதி இருக்கணும், ஒரு சாந்தம் சமாதானம் இருக்கணும். கேட்ட பிறகு அவருக்கு இயேசுவை பிடிக்கவே பிடிக்காது. இயேசுவை பற்றி கேட்டாலே வெறுப்பு தான். ஆனால் அன்னைக்கு ஆலயத்துக்கு வந்துட்டு ஆண்டவர் அவரோட பேசின போது வீட்டுக்கு போய், இந்த ஆண்டவர் எனக்கு அந்த சமாதானத்தையும் அந்த அமைதியும் தரணும்னு கேட்டு இப்போ சந்தோஷமாக இருக்கிறார், சர்ச்சுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை அவர் கேட்டு அவருடைய உள்ளம் மாறி ஆண்டவருடைய சமாதானத்தை இயேசுவின் மூலம் பெற்றிருக்கிறார். அருமையானவர்களே, ஆண்டவருடைய சமூகம்தான் இன்றைக்கு ஆலயத்துக்கு தேவை. அதுதான் எழுப்புதலை கொண்டு வரும். எப்படி மியூசிக் போட்டோம், எப்படி பிரசங்கம் பண்ணோம், எப்படி இருந்த இதெல்லாம் தேவை தான், இதெல்லாம் ரொம்ப முக்கியம், தேவை. ஆனால் ஆண்டவருடைய மகிமை இருக்குதா? ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்குதா? ஆண்டவர் ஆத்துமாக்களை தொடுறாரா? ஆத்துமாக்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வருதா? அவருடைய மகிமையின் பிரசன்னம் அதிகமாய் வருவதற்கு இந்த நாளில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். விழுந்து போயிருக்கிற ஆராதனைகள் மறுபடியும் எடுத்து கட்டப்படணும், சீரமைக்கப்படணும் சபைகள். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்துட்டு போனால் எழுப்புதல் வருமா? மற்ற நாளில் ஆலயத்துக்கு வரணும்னு நான் சொல்லலை. மற்ற நாள் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி
அந்த நாட்களில் வீடுகளில் வேலை ஸ்தலத்தில் இயேசுவை போல வாழ, இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ, உன் மனது ஆண்டவரை தேடி துதித்து கொண்டிருக்கிற அந்த அனுபவம் தேவை. ஞாயிற்றுக்கிழமை நல்லா இருந்துச்சு, திங்கள் செவ்வாய் புதனெல்லாம் உலகம், பணம், சுகம், எனக்கு இன்னும் அது தேவை இது தேவை என்று மனதெல்லாம் பல காரியங்களில் ஈடுபாடு கொண்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஏதோ 2 பாட்டை பாடின உடனே கொஞ்சம் உற்சாகம் அடைஞ்சு வசனத்தை கேட்டு போகிறதுனால எழுப்புதல் வராது. திங்கட்கிழமையும் ஆண்டவரை ஆராதிக்கணும். ஒவ்வொரு நாளும் நிமிஷமும் நம்முடைய மனது ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு இருக்கணும். ஒரு ரப்பர் பேண்டு இருக்கிறதுன்னு வைத்துக்கொள்ளுங்கள். அதை பிடிச்சி கீழே இழுத்தா கொஞ்சம் நேரம் கீழே இருக்கும், அதை விட்டால் உடனே மேலே போயிடும். அதே போல் இந்த உலகத்தில் சில வேலைகள் நாம் செய்யணும். குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்யணும். குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய அநேக காரியங்கள், வேலைகள், நமக்கு சம்பாதிக்க வேண்டிய நேரங்கள், இவைகளெல்லாம் உண்டு. அவைகளை விட்டு எப்பவும் நான் ஆண்டவரோடு கூட இருக்கிறேன் என்பது சரியில்லை. ஆனால் நம்முடைய மனது எப்பவும் ஆண்டவரோடு ஐக்கியப்படத்தான் இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கி இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரோட உங்கள் மனசு, உங்கள் இருதயம் ஐக்கியப்பட்டிருக்குதா? முழு மனதோடு உங்கள் வாழ்க்கையில் அந்த ஐக்கியம் இருக்குதா? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, ஆதி முதல் இருந்தது, நாங்கள் கேட்டது, எங்கள் கண்களினால் கண்டது, நாங்கள் நோக்கி பார்த்தது, எங்கள் கைகளினால் தொட்டதுமாயிருக்க ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். 2ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அந்த ஜீவன் எங்களுக்கு வெளிப்பட்டது. 3ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி கண்டு கேட்டும் இருக்கிற உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசுவோடு இருக்கிறது. அங்கே என்ன சொல்லியிருக்கிறது? நம்முடைய ஐக்கியம் ஒருவருக்கொருவர் இருக்கணும். நம்ம ஐக்கியம் ஆண்டவரோடு கூட இருக்கணும். அங்கே தான் சபையில் தேவ மகிமையை பார்க்க முடியும். சபை மொத்தமாக ஒரு கூட்டமாக வந்துட்டு கூட்டமாக போகிறதில்ல. அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசே இருந்தான். கிட்டத்தட்ட 20 லட்சம் பேரை நடத்தினான். மோசே மேலே போனான், பரலோகத்துக்கு போனான். அங்கே ஆண்டவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்டான், வந்து அந்த மக்களுக்கு சொன்னான். புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி இல்லை. ஏதோ ஒரு மனுஷன் சபையில் இருந்து நடத்தி கொண்டிருப்பதில்லை. சபையில் பல ஊழியர்கள் தேவை. சபையில் இருக்கிற விசுவாசிகள் இன்றைக்கு அதிகமாக ஆண்டவரை தேடி பரிசுத்தமாக இருக்கணும். இன்றைக்கி இருக்கிற சபைகளை பாருங்கள், விவாக ரத்து ஏராளம் சபைகளில் நடக்குது. விபச்சார வேசித்தனங்கள், வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க இணைஞ்சு ஏகப்பட்ட அசுத்தமான படங்களை பார்த்து அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு சபையை கள்ளர் குகையை போல மாற்றி ஞாயிற்றுக்கிழமை வந்து அங்கேயும் கண்ணடிக்க வர்றான். அங்கேயும் வந்து தவறான காரியங்களை செய்கிற மக்கள் ஏராளம். சபைகளை பெண் பார்க்கிற இடமா வச்சுருவாங்க. நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரல, சர்ச்சுக்கு வரோம், அங்கே வந்து பெண்ணை பார்ப்போம் அப்படின்னு அங்கே உட்காந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டு பேசி நோக்கமே மாறிப்போகுது பாருங்கள். சபைகள் இப்படி ஆகிவிட்டதே. சபையில் எழுப்புதல் வரணுமே. சபையில் எப்படி மாற்றம் வரும்? இதெல்லாம் ஆண்டவர் மாற்றி சபையை பரிசுத்தப்படுத்தி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதற்கு, எல்லாரும் இணைந்து கர்த்தரை துதித்து ஆராதித்தால் தேவ மகிமையை சபையிலே காண முடியும். சபையில் ஒரு பெரிய வித்தியாசத்தை இந்த நாட்களில் நம்ம பார்ப்போம் என்ற விசுவாசத்தை கர்த்தர் இந்த நாளில் நமக்கு தருவாராக. சபையில் நல்ல ஆராதனை தேவை. சபையிலே பரிசுத்தம் தேவை. சபையிலே தேவனுடைய பிரசன்னம் தேவை. சபையிலே தேவனுடைய அதிகாரம் தேவை. இவைகள் தான் எழுப்புதலை கொண்டு வர முடியும்.
அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவலில் பாடல்கள் மிகவும் அருமையாக இருந்தது. பாடல்கள் அங்கே வில்லியம் சீமோர் என்பவர் தலை குனிந்து தன் தலையிலே தன் மூடிக்கொண்டு காத்திருப்பாராம். காத்திருந்த பின்பு ஆண்டவருடைய ஆவியானவருடைய பிரசன்னம் வருவரைக்கும் காத்திருப்பார். வந்த பின்பு பாடல் பாடுகிறவர்களை கை அசைப்பாராம். அவர்கள் வாத்தியங்களை வாசித்து பாடல்களை பாடுவார்களாம். கொஞ்ச நேரத்துக்குள்ள நிறுத்த சொல்லுவாராம். அதுக்கு பிறகு தேவ தூதர்கள் அந்த ஆராதனையை பொறுப்பெடுத்து கொள்வார்கள். 100 பேருக்கு மேலே வயலின் வாசிப்பது போல் சத்தம் கேட்கும். 100 பேருக்கு மேலே பாடுறது போல் சத்தம் கேட்கும். ஜனங்களும் அவங்களோட சேர்ந்து பாடும்போது பாடி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த கட்டடம் முழுவதையும் நிரப்புமா. சில நேரத்தில் தீயணைக்கும் வீரர்கள் வந்து விடுவார்களாம். ஆனால் அது பரலோகத்தில் இருந்த அக்கினி என்பது தான் பின்னால் புரிந்து கொள்வார்கள். அப்படி ஆராதனை இருந்தது. வேல்ஸ் ரிவைவலில் ஜோன்ஸ் என்கிற ஒருத்தர் இருந்தார். அங்கு பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதித்து கொண்டே இருப்பார்களாம். 10 லட்சம் பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வர்ற அளவுக்கு அந்த ஆராதனைகள் மக்களை மாற்றி அமைத்தது. இன்றைக்கும் ஆராதனைகள் சினிமா ஸ்டைலில் போயிடுது. அந்த வாத்தியங்களை வாசிக்க வர்றோம் பார்த்திங்கன்னா அவன் பாட்டுக்கு முடி வளர்த்துட்றான், அவன் பாட்டு பட்டனை திறந்து விட்டுறான். அங்கே முன்னால் நின்று பாடுறதெல்லாம் அது பாட்டுக்கு ஒரு 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 தங்களுடைய அடக்க ஒடுக்கம் ஒரு ஒரு உண்மையான ஒர்ஷிப்பை விட்டுட்டு அவன் ஆடுற ஆட்டத்தை பார்த்திங்கன்னா இருக்கிற தேவ பிரசனம் ஓடிடுது. அன்றைக்கி ஒருத்தர் ஆராதனை நடத்திக்கிட்டதை பார்த்தேன். அவர் நல்லா பாடினார், ஆராதிச்சார், ஒரு மாதிரி கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் ஆடினார். அது நடந்துக்கிட்டு இருக்கும் போதே பின்னால் இருக்கிற ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து அவர் நடனம் ஆடுறது போல் அவரை ஆட சொல்கிறார். பாவம் அவர் கொஞ்சம் தடித்தவர், அவருக்கு நடனம் ஆடுறது அவருக்கு வெக்கமாக இருக்குது. ஆனால் இவர் அவருடைய டான்ஸை காமிக்கிறார், எப்படி நீ ஆடணும் அப்படின்னு. இந்த காலத்தில் பாவம் அவங்கள நான் தப்பாக சொல்கிறேன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் உண்மையில் ஒரு பயம், ஒரு பக்தி, ஒரு நடுக்கம் இல்லாமல் போயிட்டு ஒரு எழுப்புதலை ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் தர்றதுக்கு ஒரு சரியான ஆராதனையை ஆண்டவர் இந்த நாட்களை சீர்படுத்தி தருவாராக. அப்போஸ்தலர் 16:25 வாசிக்கும்போது ஆராதனையை பற்றி நம்ம படிக்கிறோம். நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். பவுலும் சீலாவும் துதித்து பாடக்கூடிய நிலைமையில் இல்லை. அவர்கள் சிறைச்சாலையில் இருந்தார்கள். அவர்களுக்கு வாத்தியம் வாசிக்க கொட்டடிக்க ஆட்கள் இல்லை. அவர்கள் கைகள் சங்கிலியினால் கட்டப்பட்டிருந்த, கால்கள் அங்கே மரத்தில் அது பூட்டப்பட்டிருந்தது. உடம்பெல்லாம் வேதனை. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் நடுராத்திரி எவ்வளோ பகலெல்லாம் அங்கங்கே அலைஞ்சு அடிப்பட்டு வேதனைப்பட்டு சிறையில் கொண்டு வந்து தள்ளி அவரை சிறையில் வைத்திருந்த போது 2 பேரும் அந்த நேரத்தில் ஆண்டவருக்கு தியாகம் பண்ணி எழும்பி பாடுறாங்க பாருங்கள் நடுராத்திரியில். அதுதான் உண்மையான ஆராதனை. உனக்கு கஷ்டமான நேரத்தில், நஷ்டமான நேரத்தில், வேதனையான நேரத்தில் எழும்பி, உனக்கு கன்வீனியன்ட் இல்லாத நேரங்களில் கூட எழும்பி தெய்வத்தை ஆராதிப்பதற்கு நம்முடைய இருதயத்தை அந்த நாளில் ஒப்பு கொடுத்தா நிச்சயமாக ஆண்டவர் இறங்கி வருவார். இந்த சிறையின் கதவுகள் திறக்கப்பட்டது, சங்கிலிகள் கலண்டது. சிறைச்சாலைக்காரன் இப்படிப்பட்ட ஆட்களை நாங்கள் பார்த்ததே இல்லையே, சிறை கதவுகள் திறந்துட்டு ஓடிட்டாங்களோன்னு நினைக்கிறான். பவுல் சொல்கிறார், ஓடாத,
இங்கே தான்ப்பா நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி கண்ட உடனே, ஆண்டவமாரே ரட்சிக்கப்பட நான் என்ன செய்யணும்? அந்த தரிசனத்தை கண்டு தானே இந்த இடத்துக்கு வந்தாங்க. அப்படி ஒரு ஆராதனை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ரட்சித்தது போல இந்த எழுப்புதல் காலங்களில் நடக்கிற ஆராதனைகள் நிச்சயமாக மக்களுடைய வாழ்க்கையை மாற்றணும். ஒரு எழுப்புதலை சபைகள் பார்க்கணும். கை உயர்த்தி கொஞ்ச நேரம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் உங்களை நான் பார்க்கணும், உங்களை மகிமைப்படுத்தணும், உங்களுடைய பிரசன்னத்தை சபையில் உணரணும், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் உணரணும். எங்கள் சபைக்குள்ளே இருந்து மகிமை போயிடக்கூடாது. ஆண்டவரே மகிமை மறுபடியும் கீழ்த்தசையின் வழியாக சபைக்குள் வந்து நிரப்பிற்று கர்த்தருடைய சத்தம் கேட்டேன் என்று எசேக்கியேல் 43 அதிகாரத்தில் வாசிக்கிறது போல மறுபடியும் சபையெல்லாம் தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவதாக. கர்த்தாவே எழுப்புதலை அனுப்பும். வானத்திலிருந்து அக்கினி இறங்கட்டும். சபைகளெல்லாம் பரிசுத்தமாகட்டும், தூய்மையாகட்டும். சபைக்குள்ளே உண்மையான ஆராதனைகள் எழும்பி வரட்டும். முதல் நூற்றாண்டின் எழுப்புதல், 100 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த எழுப்புதல்கள் மறுபடியும் சபைக்குள்ளே வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. கிருபை தாரும். அதிசயமான காரியங்களை காணப்பண்ணும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். சத்தியம் டிவிக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த சீக்கிரம் ஆண்டவருடைய வருகையை எழுப்புதலும் வர ஊக்கமாய் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.